அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 43ல் 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ்லேருந்து இயல் 7 பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மாப்போ சிவஞானம் எந்த ஆண்டு பிறந்தார்? மாப்போசி அவர்கள் எந்த ஆண்டு பிறந்தார்? ஆன்சர் பாருங்கள். 1906ஆம் ஆண்டு பிறந்தார். 1906ஆம் ஆண்டு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் 1931. 1931. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் மாப்போசி அவர்கள். மாப்போசி அவர்கள். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக மாப்போசி எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக மாப்போசி எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? ஆன்சர் 1966. 1966. அடுத்த வினா, ஏர் புதிதா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஏர் புதிதா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ராஜகோபாலன் அவர்கள். ராஜகோபாலன் அவர்கள். ராஜகோபாலன் எங்கு பிறந்தார்? ராஜகோபாலன் எங்கு பிறந்தார்? ஆன்சர் கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு. கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு. அடுத்தது, திரிபுவன சக்கரவர்த்தி என்னும் பட்டம் கொண்ட அரசர் யார்? திரிபுவன சக்கரவர்த்தி என்னும் பட்டம் கொண்ட அரசர் யார்? ஆன்சர் 2ஆம் ராசராச சோழன். அடுத்த வினா, 2ஆம் ராஜராஜ சோழனை பற்றி எத்தனை மெய்கீர்த்திகள் உள்ளன? 2ஆம் ராஜராஜ சோழனை பற்றி எத்தனை மெய்கீர்த்திகள் உள்ளன? 2 மெய்கீர்த்திகள் இருக்கு 2ஆம் ராஜராஜ சோழனை பற்றி. சிலப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சிலப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். துகிர் என்பதன் பொருள் என்ன? துகிர் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பவளம். பாசவர் என்பதன் பொருள் என்ன? பாசவர் என்பதன் பொருள் என்ன? வெற்றிலை விற்போர். அவங்கள பாசவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பயில் தொழில் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பயில் தொழில் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. சிலப்பதிகாரம் என்பது டேஷ் நூல். சிலப்பதிகாரம் என்பது என்ன வகையான நூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 50 காப்பியங்களில் ஒன்று. முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது? சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது? ஆன்சர் 3 காண்டங்களை கொண்டது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? ஆன்சர் 30 காதைகளை உடையது. இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? ஆன்சர் சேரர் மரபை சேர்ந்தவர். கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்கச் செல்வது என்ன? கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வது கரந்தை திணையில் வரும். கரந்தை திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடல் என்பது என்ன? தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடல் என்பது காஞ்சி திணையில் வரும். கோட்டையை காக்க வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு போரிடுவது என்ன? கோட்டையை காக்க வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு போரிடுவது நொச்சித்திணை அப்படின்னு சொல்லப்படுது. ஏர் பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் என்னும் பாடியவர் யார்? ஏர் பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் என பாடியவர் யார்? ஆன்சர் காமு ஷெரீப் அவர்கள். காமு ஷெரீப் அவர்கள். அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி போந்து போடு என தாயிடம் கேட்கும் விதமாக பாடியவர் யார்? அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு என
தாயிடம் கேட்கும் விதமாக பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பாரதிதாசன். நாற்காலிக்காரர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நாற்காலிக்காரர் என்னும் நூலின் ஆசிரியர் நா. முத்துசாமி அவர்கள். நா. முத்துசாமி. வேருக்கு நீர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வேருக்கு நீர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன். என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அவர்கள். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அவர்கள். இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கே வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.